வணக்கம். ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஷூட்டிங் போய். ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட் பண்ணேன். ஒரு லன்ச் வீடியோ தான். இன்றைக்கி மண்டே. ஸோ சண்டே நான்வெஜ் சாப்பிட்டதுனால மண்டே மோஸ்ட்டாக கீரை காய் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செய்வோம். இனிமேல் டெய்லியும் என்னென்ன சமைக்கிறனோ அதை அப்படியே வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபுல்லாக சமைச்சாச்சு. இது பரிமாறலாம். அதுக்கு முந்தி வந்து எப்படி சமைச்சோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா பரிமாறலாம். ஃபுல் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஒரு 15 நிமிஷம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். பருப்பு துவரம்பருப்பும் ஊற வச்சுட்டேன் அரிசியோடய சேர்த்து. இது வந்து பருப்பு உப்பு பருப்பு செய்ய போகிறோம். அப்புறம் இந்த பருப்பு தண்ணியிலேருந்து ரசம் பண்ண போகிறோம். ரசத்துக்கு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். 2 கட்டு பாலக்கீரையை நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அலசி வச்சுருக்கேன். பொரியலுக்கு பீட்ரூட்டு இது சமைக்கும் போதே சைடில் வந்து கட் பண்ணிக்குவேன். கீரைக்கு வெங்காயம், பீட்ரூட்டுக்கு வெங்காயம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு வந்து ரசத்துக்கு தட்டி வச்சுருக்கேன். நம்ம சமைக்க போயிடலாம். 2 பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கீரை செய்ய போகிறோம். இது பருப்பு வேக வைக்க போகிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில். பருப்பு சுண்டலுக்கெலாம் விளக்கெண்ணெய் போட்டு செஞ்சால் பொங்கி வராவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வேகும். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வைக்கலாம். அப்போ வந்து கலர் நல்லா கிடைக்கும் அந்த ரசத்துக்கு. இப்போ இங்கே வந்து 1 டம்ளர் தண்ணி சுட பண்ணியிருக்கேன். இது வந்து கீரை கடைய போகிறோம். இது வந்து எங்கள் பாட்டியெலாம் செய்கிற மெத்தடு, இந்த கீரை கடையிற மெத்தடு. இந்த கொதிக்கிற தண்ணியில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கையளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா. இந்த சின்ன வெங்காயம் தான் மெயினாக கீரைக்கு டேஸ்ட்டு தரும். இதில் வந்து 3/4 வாசி நம்ம இப்பயே தண்ணியில் சேர்த்துக்கலாம். 3/4 வாசி சேர்த்துட்டேன். கீரை பாலக்கீரை, பசலைக்கீரையெல்லாம் இந்த மாதிரி கடையும் போது நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வந்து பீட்ரூட்டுக்கு வெங்காயமும் பீட்ரூட்டையும் கட் பண்ணிக்கலாம். அந்த சைடில் எல்லாமே ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூண்டும் வெங்காயமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி வைங்க. கீரை பார்க்கறது தான் நிறைய இருக்கும். வெந்துருச்சுன்னா அப்படியே சுருங்கி வந்துடும் உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து பருப்பும் நல்லா பொங்கி வந்து மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சிடலாம் பருப்பை. ஆல்ரெடி நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு 2 நிமிஷமாக. இப்போ இந்த கீரையை லைட்டாக ஒரு கரண்டி வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா அதெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளேயே போயிடும். இதை மூடி வைக்காமல் அப்படியே திறந்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். அப்போ வந்து கலர் மாறாமல் இருக்கும். இந்த ரெசிபிக்கு தக்காளி கிடையாது, நம்ம கலர் மாறாமல் பண்ணுறதுனால. இது வந்து கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஏர்லியாக பண்ணிவிட்டு லன்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெயில் காலத்தில் தக்காளி இல்லாதனால கெட்டு போயிடும். அந்த டைமுக்கு நீங்கள் லன்ச் பாக்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் கலர் வந்து ஸ்லைட்டாக மாறும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா எல்லாம் முழுகி வந்துருச்சு. இப்போ அப்படியே வந்து மீடியமான ஃப்ளேமில் இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பீட்ரூட்டை கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் 3/4 வாசி கட் பண்ணுறேன். அதுக்குள்ளேயே வந்து கீரை வந்து 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சு. ஒரு 5-6 நிமிஷத்தில் கீரை வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். 3/4 வாசி வெந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாயை பொரித்து கொட்டிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறேன் நான். சும்மா அந்த சீரகம் பொரியிற அளவுக்கு மட்டும். சீரகம் போட்டுக்கலாம்.
ஒரு 2 பச்சை மிளகாய். கீரை கடைஞ்சா கம்மியாக தான் வரும். வெங்காயம் நிறையா போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே ஒரு காரத்தன்மை இருக்கும். மீதி இருக்கிற கொஞ்சம் வெங்காயம். இதை லைட்டாக எண்ணெயில் சாட்டே பண்ணி இந்த 3/4 வெந்த கீரையில் இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெந்தவுடனே இதை கடைஞ்சிட்டு தாளிச்சிட்டோம்னா கீரை ரெடி. நம்ம பருப்பு சத்தம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் சத்தம் அடங்கலை. அதுக்குள்ளே மீதி இருக்க பீட்ரூட்டை கட் பண்ணிக்கலாம். பருப்பு சத்தம் அடங்கி ஓப்பன் பண்ணிட்டேன், நல்லா வெந்துருச்சு. ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு தண்ணி தேவை. கொஞ்சம் தண்ணி 1 டம்ளர் போல் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதிலே போட்டுடலாம். ஒரு கொதி வந்தோடனே இந்த தக்காளியும் இந்த பருப்பு தண்ணியும் ரசத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ கீரை வெந்துருச்சு நல்லா. கீரையை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரையை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு தண்ணியும் தக்காளியும் தனியாக எடுத்தாச்சு. இந்த பருப்பில் வந்து லைட்டாக உப்பு போட்டு மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். உப்பு பருப்புக்கு இந்த ஊற வச்ச புளியை வந்து ஒரு 3 வாட்டி கரைச்சி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு. புளியை கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வேஸ்ட் இல்லாமல் எல்லா ஜூஸும் நீட்டாக வந்துடும். இந்த தக்காளி நல்லா இந்த சூட்டுக்கே வெந்திருக்கும். இதை எடுத்து இந்த புளி தண்ணியில் போட்டுடலாம். இதையும் கரைச்சி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, தக்காளியும் புளியும், அதை அடுப்பில் வச்சு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒரு கொதி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ஒரு கொதி வந்துருச்சு. இது போதும். இதை இந்த குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம். ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கௌரி ஷாப்போட ஹோம் ஸ்டைல் ரசப்பொடி. சூப்பராக இருக்கும், எல்லா ரசத்துக்குமே சூட் ஆகும். இதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். தட்டி வச்ச பூண்டு சேர்த்துடலாம். இது அப்படியே ஸ்லோவில் வச்சுருக்கேன். ரசத்துக்கு அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நுர கட்டினோன்னே இறக்கிடலாம். நம்ம பருப்பு ரசம் வந்து நெய்யில் தாளித்தா சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம். இதிலே வந்து கடுகு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் கடுகு அதெல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணல. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு வடகத்துலேயும் பெருங்காயம் இருக்குது, ரசப்பொடியிலையும் பெருங்காயம் இருக்குது. அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை அதெல்லாம் பொரிஞ்சோடனே அதை எடுத்து இந்த ரசத்தெல்லாம் சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் நுரக்கட்டி வந்தோடனே நம்ம எடுத்துட்டோம்னா ரசம் ரெடி. உப்பு பருப்பு, பருப்பு ரசம், கீரை கடையல் எல்லாமே ரெடி. பீட்ரூட் வந்து பண்ணிடலாம். இதே குக்கரே கழுவிட்டு நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் ஃபுல் எல்லா சமையலுக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், டீப் ஃப்ரை பண்ணுறதை தவிர மீதி எல்லாமே. இதில் தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கட் பண்ணிக்கோங்க லேட்டாக.
வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். பீட்ரூட் சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. பீட்ரூட்டில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கௌரி ஷாப்போட கொளத்தூர் மிளகாத்தூள். பியூராக இருக்கும், எந்த கலரும் ஆட் பண்ணாமல் இருக்குது. இதனோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட் வெந்து வந்தோடனே தேங்காய், கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா பீட்ரூட் பொரியல் ஜோராக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம கீரையை தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக சீரகம் போட்டுக்கலாம், வரமிளகாய். அகைன் கீரையோட மெயின் ஐட்டம் சின்ன வெங்காய வடகம், தாளிப்பு வடகம். இது போட்டால் தான் கீரை கடைசலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜோராக இது புரிஞ்சு வந்தோடனே இதை அப்படியே எடுத்து இந்த கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம்ல இதில் சேர்த்துடலாம். எவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குது பாருங்கள் கீரை, சூப்பராக. இந்த வெங்காய வடகம் போட்டு தாளிச்சிட்டோம்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த குழம்பு தாளிக்கிற சின்ன வெங்காய வடகம் நம்ம கௌரி ஷாப்லேயே கிடைக்குது. லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த கீரையை மாற்றி வச்சுட்டு நான் இதிலே சாதம் வைக்க போகிறேன். சாதம் வச்சுட்டா ஃபுல் லஞ்ச் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.
கௌரி ஷாப்பில் வீட்லேயே செஞ்ச பருப்பு பொடி, பூண்டு பொடி, இட்லி பொடி, கலர் எதுவும் சேர்த்தாம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நெய்யும் வந்து சூப்பராக அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மண்டே அன்னைக்கு எங்கள் வீட்டில் லன்ச் வந்து சுட சுட சாதம், பூண்டு பொடி, நெய், உப்பு பருப்பு, நெய், கீரை கடையல், பீட்ரூட் பொரியல், வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பருப்பு ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன சமையல்ங்கிறது நாளைக்கு பார்க்கலாம்.